அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான ஒரு பதிவு. நம்முடைய தலைப்பை பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். வெள்ளிக்கிழமையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பூஜை பண்ணுங்க, தங்கம் குடும்பத்துக்கு மலமளவென சேரும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தங்கம் விற்கிற விலைக்கு எப்படிமா தங்கம் மலமலன்னு சேரும் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டைட்டில் பார்த்தோன்னே ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா தங்கத்தின் விலையானது நாளாக நாளாக அப்படி ஜெட்டு மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. முன்னாடிலாம் ஒரு பவுன் 50,000 ரூபாங்கிறதே ரொம்ப அதிக விலையாக நம்ம ஃபீல் பண்ணோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பவுன் நகை செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போக 1,00,000 ரூபாயை தொட்டுருச்சு. இன்னும் நாளாக நாளாக தங்கத்தின் விலையானது ஏறிக்கிட்டே தான் இருக்குமா ஒழிய தங்கத்தின் விலை குறையவே குறையாதான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் எப்படி நம்ம குடும்பத்தில் மலமளவென சேரும்? நம்மக்கிட்ட வருமானங்கள் இருந்தால் தானே சேரும். இல்லாட்டி அடகு வச்ச நகையை நம்மளால் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகளுக்கு ஒரு கல்யாணம்லாம் வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக திருமணத்துக்குன்னு கொஞ்சம் ஒரு மினிமம் தங்க நகையாச்சும் தேவைப்படும். பார்த்தீங்களா, இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கிற நம்ம சாதாரண நடுத்தர மக்கள் தான். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கோ ஒரு கல்யாணத்துக்காக நகைகள் சேர்க்கணும், இல்லை எங்கள் கிட்ட சுத்தமாக இப்போ பணமே இல்லை ஆனால் தங்கம் இப்படி வாங்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க ஒன்றுமே இல்லைங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கிராம் வெள்ளி சின்னதான ஒரு பீஸ் இருந்தால் கூட போதும். அந்த வெள்ளி வைத்து இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய போகின்ற எளிமையான ஒரு பரிகார முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இப்படி வெள்ளிக்கிழமையில் நம்ம கிட்ட இருக்க அந்த வெள்ளி வச்சு நம்ம ஒரு பூஜை பண்ணுறப்ப நிச்சயமாக தங்கம் பல மடங்கு சேருங்கிறது தான் ஐதீகம். நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கதவை தட்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்தில் எந்த அளவுக்கு தங்கங்கள் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி வெள்ளியும் நம்ம வாங்கணுங்கிற ஒரு எண்ணமானது நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா வெள்ளி எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் பெருகுதோ புழக்கங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு தங்கமும் சேருங்கிறது தான் ஐதீகம். இந்த ஒரு சூக்ஷ்மம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதனால் உங்கள் கிட்ட பெரிய அளவில் நம்ம தங்கம் வாங்க தான் இப்போ நிறைய பணம் தேவைப்படுது. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய பணம் வச்சுட்டு ஒரு 10 கிராம் 5 கிராம் அது மாதிரி சின்ன சின்ன சில்வர் காயின் கிடைக்கிது பார்த்தீங்களா, அது மாதிரி வெள்ளி பொருட்களை உங்கள் வீட்டில் இது மாதிரி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வாங்கி சுவாமி பூஜையில் வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். தங்கமானது ஆட்டோமேட்டிக்காக சேரும். ஏன்னா வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிரன் தான் நமக்கு அதிபதி. அந்த சுக்கிரனுக்கு உரிய அந்த ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா உலோகம் வெள்ளி தான். அதனால தான் வெள்ளி பொருட்களை ஒரு வீட்டில் அதிக அளவில் நம்ம பயன்படுத்த தங்கமானது அதை ஈர்த்து கொண்டு தரும்னு ஐதீகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட வெள்ளி இந்த ஒரு பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். சின்னதான ஒரு காயின் இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட இது மாதிரி காயின்லாம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட என்ன ஒரு பொருள் இருக்கோ, அதாவது இப்போ உங்ககிட்ட குண்டுமணியாச்சும் நிறைய பேர் நம்ம வெள்ளி கொலுசில் திருகாணி வச்சுருப்பாங்க, அது கீழே விழுந்து எடுத்து வச்சுருப்போம். இல்லாட்டி வெள்ளியில் மூக்குத்தி இருக்கலாம், வெள்ளியோட மோதிரம் இருக்கலாம். அப்படி இப்போ எதுவுமே இல்லாட்டி கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய அந்த வெள்ளி கொலுசை எடுத்துகிட்டு நீங்கள் சுத்தமான பாலில் நம்ம நல்லா அலசிட்டு அதை கூட இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கலாம். புதுசு தான் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த வெள்ளி கொலுசு அந்த வெள்ளி பொருள் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை காலையில் 6 to 7 எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய 8 to 9. இது நம்ம ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் செய்யறதுங்கிறது விசேஷம். ஏன்னா இந்த பரிகாரமே எதற்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் திருமணத்துக்காக நம்முடைய மகளுக்கோ தங்கமும் பணமும் நகையும் நல்லா சேரட்டும் அப்படின்னு நினச்சி ஆத்மார்த்தமாக வேண்டி செய்யக்கூடிய பரிகாரம். ஒரு சின்னதான ஒரு மஞ்சள் துணி நம்ம எடுத்துக்கணும். அந்த மஞ்சள் துணியில் சின்னதான ஒரு வெள்ளிக்காயின், இப்போ உங்கள்கிட்ட வெள்ளிக்காயின் எதுவுமே இல்லாட்டி கூட நம்ம சொன்ன மாதிரி கொலுசு திருகாணி அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இந்த பரிகாரத்துக்காக வேணால் கூட நீங்கள் 1 கிராம் 2 கிராம் 5 கிராம்லாம் காயின் கிடைக்கிது பார்த்தீங்களா, அது மாதிரி கூட நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம். அந்த ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை மட்டும் வச்சுட்டு நல்ல சின்னதான ஒரு முடிச்சு போட்டு உங்கள் பூஜை அறையில் நல்லா ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி வச்சுட்டாலே போதுங்க. இந்த ஒரு முடிச்சு இருக்க உங்கள் வீட்டில் பணமும் தங்கையும் நகையும் தானாக வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க. இது நம்முடைய முன்னோர்கள் வழி முதற்கொண்டே வந்துட்டுருக்க ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்க வழக்கம்தான். ஏன்னா நிறைய குடும்பத்தில் இப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு இது மாதிரி பணம் இல்லை நகை இல்லை அப்படின்னா
டக்குன்னு மஞ்சளில் எடுத்து ஒரு மஞ்சள் துணி எடுத்து இது மாதிரி சின்னதான ஒரு வெள்ளி ஒரு பொருளை வச்சு ஒரு முடிச்சு போட்டு சுவாமி கிட்ட வச்சுட்டாலே போதும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு முடிச்சானது இருக்க இருக்க நம்ம எப்போல்லாம் பூஜை பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ஒரு முடிச்சுக்கும் நீங்கள் எளிமையாக அப்படி பூஜை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அந்த தங்கமும் நகையும் பணமும் வீடு தேடி வருங்க. அதே மாதிரி இப்போ அடமானத்தில் நகை போயிருக்குமா அப்படிங்கிறவங்க செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். நம்முடைய வீட்டு தங்கம் நம்மை தேடி வருவதற்கு இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், இது வளர்பிறை வெள்ளிக்கிழமையில், இப்போ அமாவாசை நமக்கு வெள்ளிக்கிழமை வருது, அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். அந்த பரிகாரம் உங்களுக்கான அந்த தேவைக்கான இப்போ அடகு நகை நீங்கள் மீட்டுட்டீங்க. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிருப்போம், இப்படி ஒரு 5 பவுன் நகை வாங்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா. அது வேண்டுதல் முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த முடிச்சு நீங்கள் அவுத்துட்டு அந்த வெள்ளி என்ன நீங்கள் பொருள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் எப்பயும் போல் உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட பரிகாரம். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இதோடு கூட உங்கள் வீட்டோட கேஷ் பாக்ஸு இல்லாட்டி இந்த நகை வைக்கிற பெட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்கள் பீரோவில் நம்ம சின்னதான ஒரு முடிச்சு வச்சாலே போதுங்க. அதனுடைய வாசமே தங்க நகைகளை ஈர்த்து தரும் அப்படின்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதாவது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சள் துணி, பச்சை துணி, சிகப்பு துணி, அது என்ன துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த துணியில் கொஞ்சமாக சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு பிஞ்ச் மஞ்சள், கொஞ்சமாக குங்குமம், இதோடு கூட துளசி இலைகள். பக்கத்தில் பெருமாள் கோவில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த கோவிலில் போயிட்டு துளசி இலைகள் நம்ம கொடுத்துட்டு பிரசாதமாக ஒரு 4-5 இலை கேட்டு வாங்கிட்டு இதை இந்த முடிச்சோடு சேர்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம துளசி இலைகள் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா துளசி இலைகள் பூஜை முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த இலையை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்படி இது ஒரு சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி போட்டு உங்களோட அந்த தங்க நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த முடிச்சிலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக மனமாக இருக்கட்டும், வாசனையாக இருக்கட்டும், மகாலட்சுமியுடைய ஒரு அருளும் அம்சமும் இந்த நகை பக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வீட்டில் தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் வருமானங்களும் கண்டிப்பாக பெருகும். நம்ம வீட்லேயும் தங்கமானது மென்மேலும் உயருங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த 2 பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு அதிக எதுவுமே செலவே கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தாங்க கொடுக்கும். அதே மாதிரி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. ஸ்வர்ணலக்ஷ்மியுடைய நமக்கு அருளும் கடாட்சமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.